டாக்டர், அவரோட நினைவு திரும்ப கொண்டு வர ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? டாக்டர், அவனுக்கு எல்லாரையுமே ஞாபகம் இருக்கு, ஆனா பிரக்யாவை மட்டும் தான் ஞாபகம் இல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏதாவது வழி இருந்தா சீக்கிரமா சொல்லுங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல, பிரக்யா அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா. அவன் நினைப்பே அவனுக்கு இல்லைன்னா ப்ளீஸ் நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும் டாக்டர். எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் நல்லா புரியுதுமா, ஆனா நீங்க தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. மெடிக்கல் சயின்ஸ்ல இதுக்கு எந்த வழியும் இல்லை. இந்த நிலைமையில பேஷண்ட்டுக்கு எதையுமே நம்ம ஃபோர்ஸா ஞாபகப்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம பண்ண அவருக்கு ஆபத்துல தான் போய் முடியும். ஆனா டாக்டர், இப்படி அவரால எப்படி இருக்க முடியும்? அவர் மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தாகணும். அவர் எந்த அளவுக்கு ஞாபகத்துல இருக்காரோ அந்த கண்டிஷன்ல தான் இருப்பாரு. ஆனா அவரோட மூளையை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனல், அவரோட ப்ரொஃபஷனல் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அவர் ஃபீல் ஆகுற மாதிரி அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்றத அவர்கிட்ட சொல்லக்கூடாது. டாக்டர், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவனுக்கு அவன் ஒய்ஃபே ஞாபகம் இல்ல. அவனுக்கு ஞாபகம் இல்லைனாலும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அவருக்கு கல்யாணம் முன்னாடியே நடந்திருந்தா ஞாபகத்துல இருந்திருக்கும். கடந்த சில காலங்களை தான் அவர் மறந்து போயிருக்காரு. அதை ஞாபகப்படுத்த முடியாது. நீங்களும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அப்படின்னா அவருக்கு என்ன பார்த்தது கூட நினைவுல இருக்காது. நாங்களும் அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பண்றது? ப்ளீஸ் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. காலம் தான் அவரை முழுசா மாத்தும். சரியான டைம் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாத்த முயற்சி பண்ணா அது விளைவுல தான் கொண்டு போய் முடியும். அவர் சீக்கிரம் குணமாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை முதல்ல நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவசரப்பட்டு எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அவர் எப்படி இருக்க விரும்புறாரோ அப்படியே இருக்க விடுங்க. தொல்லை பண்ணாதீங்க. அவருக்கு பிடிக்காத விஷயத்த ப்ளீஸ் பண்ணாதீங்க. அவர் கஷ்டப்படுற மாதிரி எதையும் செய்யாதீங்க. அவருக்கு யார் ஞாபகம் இல்லையோ அவங்கள மீட் பண்ண வைக்காதீங்க. அவங்கள பத்தி ஞாபகப்படுத்தவும் முயற்சி பண்ண வேண்டாம். அவர் கம்ஃபர்ட் லெவலை விட்டு போகவே கூடாது. ஜானகி, சொல்லுங்க. சீக்கிரமா சமையல் எல்லாம் முடி. நான் கோவிலுக்கு போய் பிரசாதத்தை கொடுத்துட்டு வரணும்ல. சரளா, என்னத்த இப்ப எதுக்காக நீ போயிட்டு இருக்க? அத்தை, எல்லாம் நல்லபடியா முடிய போகுதுல்ல. அபிக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கடவுள் அவரை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்து ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி என் கையாலேயே பிரசாதம் பண்ணி கோவில்ல கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரக்யாவுக்கும் அபிக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்ல? கண்டிப்பா நடக்கும். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அபியோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அந்த கடவுள் எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிப்பாரு. ஆமா அத்தை, கண்டிப்பா.